ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற அப்டேட்ஸ் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில இருந்து அபிஷியலா நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ கால் லெட்டர் வந்து வந்தாச்சு. ஸோ யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கு வந்து போகணும், எப்படி வந்து அந்த இன்டர்வியூ ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான ஒரு பத்திரிகை செய்தி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வந்து இதுக்கு இடையில வந்து டிஎன்பிசி எக்ஸாமினேஷன் வந்து வரப்போகுது. இதனால ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்னால வந்து போக முடியாது இன்டர்வியூக்கு. அதனால நீங்க என்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு அபிஷியலா முனிசிபாலிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. இது என்ன அனௌன்ஸ்மெண்ட், இது எப்படி நம்ம வந்து செக் பண்றது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா போன மந்த் செப்டம்பர் மந்த் நம்மளுக்கு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அபிஷியலா வந்து செப்டம்பர் 20ஆம் தேதி நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ரிசல்ட். யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் ஆயிருக்காங்களோ அவங்களுடைய ப்ரொஃபஷனல் செலக்ஷன் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதுல யாரெல்லாம் இதுல நம்பர் இருக்கோ அவங்க எல்லாருமே நேரடியா வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூக்கு வந்து சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் இன்டர்வியூக்கு வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கொடுத்திருந்தாங்க. அதுக்கு உண்டான முக்கியமான ஹால் டிக்கெட் சாரி அதாவது இன்டர்வியூ கால் லெட்டர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இன்டர்வியூ ஹால் லெட்டரை நீங்க வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல டவுன்லோட் அண்ட் ஜெனரல் நோட்டீஸ் ஃபார் இன்டர்வியூ ஓரல் டெஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா. அந்த லிங்கை டச் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல உங்க அப்ளிகேஷன் நம்பர் போடணும், அப்படி இல்லைனா ரெஜிஸ்டர் நம்பர் போடணும். அதுவும் உங்களோட டேட் ஆஃப் பர்த் போட்டு இந்த இடத்துல சப்மிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். அதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து உங்ககிட்ட வந்து என்னென்னலாம் நீங்க ஒரிஜினல் வந்து அப்ளை பண்ணும்போது கொடுத்தீங்களோ அது எல்லாத்தையுமே ஒரிஜினல் பிளஸ் ஒன் செட் ஜெராக்ஸ் இதெல்லாமே எடுத்துட்டு போயிட்டு உங்களுக்கு எந்த டேட்ல வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்களோ அந்த டேட்ல தான் நீங்க நேரடியா வந்து சென்னைக்கு வந்து போற மாதிரி இருக்கும் அப்படிங்கறத நீங்க முதல்ல வந்து புரிஞ்சுக்கோங்க. இதை தாண்டி பத்திரிகை செய்தின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒன்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அபிஷியலா ரிலீஸ் பண்ணிருக்கக்கூடிய பத்திரிகை செய்தி. இதுல என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் காலியாக உள்ள பொறியியல் பிரிவு பணியிடங்கள் மற்றும் துப்புரவு ஆய்வாளர் பணியிடங்களை நேரடி நியமனம் மூலம் நிரப்ப அரசாணை எண் நிலை நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் 144 நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை ME1 நாள் வந்து பாத்தீங்கன்னா 14/11/2024 அனுமதிக்கப்பட்டு இந்த டேட்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி மூலியமா எழுத்து தேர்வு ரிட்டன் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நடத்தினாங்க. மேற்கண்டவாறு நடத்தப்பட்ட எழுத்துத் தேர்வுகளுக்கான முடிவு வந்து செப்டம்பர் 20ஆம் தேதி அன்று வெளியிடப்பட்டுள்ளது. பட்டப்படிப்பு தகுதி நிலை டிகிரி ஹோல்டருக்கு உண்டான அந்த போஸ்டிங் உண்டான எழுத்து தேர்வு தேர்ச்சி பெற்ற நபர்கள் 7/10/2024 நேத்து டேட்ல இருந்து நம்மளுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிட்டாங்க. 7/10/2024 முதல் 18/10/2024 வரை நேர்முக தேர்வு நடத்ததாகவும் பட்டய படிப்புக்கு டிப்ளமோ ஹோல்டர் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு உண்டான போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா எழுத்து தேர்வுல வெற்றி பெற்ற நபர்களுக்கு வந்து 21/10/2024 முதல் அடுத்த மாசம் நவம்பர் 14ஆம் தேதி வரை நேர்முக தேர்வு நடத்தப்பட உள்ளதாக வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தாங்க. அதற்கு உண்டான அழைப்பு கடிதம் அதாவது வந்து இன்டர்வியூ கால் லெட்டர்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த கால் லெட்டர் இருந்தாதான் உங்களை வந்து உள்ளவே அலோவ் பண்ணுவாங்க. இப்ப எப்படி நம்ம எக்ஸாமினேஷனுக்கு வந்து உள்ள போறதுக்கு வந்து ஹால் டிக்கெட் வந்து கேட்கறாங்களோ அதே மாதிரி இன்டர்வியூக்கு போறதுக்கு இன்டர்வியூ கால் லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து நம்ம கிட்ட கேட்பாங்க. அதையுமே நீங்க என்ன பண்ணிக்கணும்னா அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கணும். அதையுமே நீங்க டைரக்டா பாஸ் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அந்த இன்டர்வியூ கால் லெட்டர் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கும். நீங்க வந்து ஃபெயில் ஆயிருந்தீங்க, உங்க நம்பர் வந்து அதுல அந்த லிஸ்ட்ல இருந்து வரல அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் சாரி அதாவது அந்த இன்டர்வியூ கால் லெட்டர் வந்து உங்களுக்கு வந்து டவுன்லோட் வந்து ஆகாது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த நிலையில 21/10/2024 அன்று தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வு வாரியம் நடத்தும் ஒருங்கிணைத்த பொறியியல் படிப்பு அதாவது வந்து இந்த டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் சொல்றாங்க இல்லையா, அந்த எக்ஸாமினேஷன் வந்து பாத்தீங்கன்னா தேர்வு நடைபெறுவதற்காக வந்து பாத்தீங்கன்னா தெரிய வந்துள்ளது. எனவே நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை நடத்தும் நேர்முக தேர்வில் கலந்து கொள்ள வேண்டிய நாளில் இத்தேர்வு கலந்து கொள்ள வேண்டிய நபர்கள் வேணும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு நடத்தும் அந்த ஒருங்கிணைத்த பொறியியல் பணி தேர்வு அல்லது வேற ஏதேனும் ஒன்றிய அரசு அல்லது தமிழ்நாடு அரசு நடத்தும் எழுத்து தேர்வு நேர்முக தேர்வில் கலந்து கொள்ள வேண்டிய நிலையில் இருந்தால் அத்தகைய நபர்கள் நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இவங்க கிட்ட நீங்க வந்து என்ன பண்ணணும்னா இன்டிமேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற சொல்றாங்க. வசதியாக நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையால் மாற்று தேதியில் நேர்முக தேர்வு நடத்தப்பட உள்ளது. எனவே நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை நேர்முக தேர்வு நடத்தும் நாளில் வேறு ஏதேனும் ஒன்றிய அரசு அல்லது தமிழ்நாடு அரசு நடத்தும் எழுத்து தேர்வுகள் நேர்முக தேர்வில் கலந்து கொள்ளும் நபர்கள் இத்தேர்வுக்கான நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை பதிவு எண்ணும் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு தாங்கள் கலந்து கொள்ள பிற எழுத்து தேர்வு நேர்முக தேர்வு அழைப்பான கடிதத்துடன் இந்த மெயில் ஐடிக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அனுப்பணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சோ இந்த நேர்முக தேர்வில் கலந்து கொள்ள மாற்று தேதி கோரி விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படிங்கறத கொடுத்துட்டாங்க. இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரொம்ப சிம்பிளா வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இந்த நகராட்சி நிர்வாகத்துல நீங்க இந்த எக்ஸாம்ல வந்து பாஸ் பண்ணிட்டீங்க,
இதுல வந்து உங்களோட டேட் நல்லா கவனிக்கணும். நீங்க அலாட்மெண்ட் லெட்டர், அதாவது வந்து இன்டர்வியூ கால் லெட்டர் வந்து டவுன்லோட் பண்ணும்போது உங்களுடைய டேட் வந்து இந்த டேட்ல கொடுத்திருந்தாங்கன்னா மட்டும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த விஷயத்தை வந்து பண்ணுங்க. எப்போ அக்டோபர் 21ஆம் தேதி என்ன கிழமை வருதுன்னா வந்து திங்கக்கிழமை வருதுங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா திங்கக்கிழமை மோஸ்ட்லி வந்து டிஎன்பிசி எக்ஸாம் வந்து நடத்த மாட்டாங்க. பட் இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எந்த டேட்ல என்னைக்கு வேணாலும் வந்து பாத்தீங்கன்னா நடத்த ஆரம்பிச்சிடுறாங்க. சனிக்கிழமை நடத்துறாங்க, திங்கக்கிழமை நடத்துறாங்க. முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிக்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரே சண்டேனா சண்டே மட்டும் தான் டிஎன்பிசி எக்ஸாம் வந்து நடக்கும் தமிழ்நாடு ஃபுல்லா. அப்படிதான் வந்து பார்த்தா ஒரு சிஸ்டம் வச்சிருந்தாங்க. இப்ப அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி தலைவர்கள்லாம் ஒன் பை ஒன் வந்து சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் டோட்டலா சிஸ்டத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணி இருக்கக்கூடிய ஆஸ்பிரன்ஸோடைய விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலா கெடுத்து குட்டிச்சர் ஆக்கிடுறாங்க. அதுதான் வந்து இப்ப இருக்கக்கூடிய காலகட்டமா இருக்குங்க. சோ ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடத்துறதுங்கிறது அந்த அளவுக்கு சாத்தியம் கிடையாது. ஏன்னா டிஎன்பிசி ஆஸ்பிரன்ஸா இருக்கக்கூடியவங்க டிஎன்பிசிக்கு மட்டும்தான் அவங்க வந்து படிச்சுட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. அவங்க ஒரு நல்ல ஒரு போஸ்டிங்ல இருப்பாங்க. இல்ல அவங்களால வந்து பாத்தீங்கன்னா திங்கட்கிழமை வர முடியாத சுச்சுவேஷன் எல்லாம் இருக்கலாம். அதனால வந்து பாத்தீங்கன்னா திங்கட்கிழமை வைக்கிறது அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமா இருக்கு. சோ நீங்க பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னா இந்த நகராட்சி நிர்வாகம் இன்டர்வியூக்கு நீங்க வந்து நேரடியா போகும்போது உங்களுடைய அந்த கால் லெட்டர்ல வந்து 21/10/2024 இந்த டேட் இருந்தா மட்டும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த மெயில் ஐடிக்கு நான் இந்த மாதிரி டிஎன்பிசி எக்ஸாமுக்கு வந்து போறேன். அதனால என்னால வந்து இந்த எக்ஸாம் சாரி இந்த இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ண முடியாது. எனக்கு வேற ஒரு டேட் வந்து எனக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஒரு ரிக்வெஸ்ட் மெயில் மட்டும் ஒன்று வந்து அனுப்புனா போதுமானது அப்படிங்கிற சொல்றாங்க. அதுக்கான மெயில் ஐடி வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா dmamas2024@gmail.com இந்த மெயில் ஐடிக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க போன்ல இருந்து இந்த மெயிலுக்கு வந்து மெயில் அனுப்புனா போதுமானதுங்க அப்படிங்கறத சொல்றாங்க. சோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை யாரெல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கல நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறைக்கு எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டு இந்த டேட்ல வந்து எக்ஸாம் இன்டர்வியூ அட்டன் பண்ண போறாங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இப்பவே போயிட்டு முதல்ல வந்து கால் லெட்டர் வந்து டவுன்லோட் பண்ணுங்க. உங்களுடைய கால் லெட்டர்ல வந்து எந்த டேட் வந்து முதல்ல வந்து கொடுத்துருக்காங்கிறத பாருங்க. கால் லெட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் நம்பரும் டேட்டா வந்து போட்டு ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுடைய கால் லெட்டர் வந்து ஓபன் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா 21ஆம் தேதி வந்தா மட்டும் இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்க. 21ஆம் தேதி எல்லாம் வரல, வேற ஏதாச்சும் ஒரு டேட் தான் வருது அப்படின்னா நீங்க ஒன்னும் பயப்பட வேண்டாம். நீங்க ரெகுலரா வழக்கம் போல கால் லெட்டர் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு உங்களுடைய சர்டிபிகேட்ஸ் உங்க 10th 12th நீங்க டிப்ளமோ பண்ணிருந்தீங்கன்னா டிப்ளமோ சர்டிபிகேட்ஸ், டிகிரி சர்டிபிகேட்ஸ், நீங்க ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு உண்டான அந்த முன்னுரிமை கோர்றதுக்கு உண்டான சர்டிபிகேட்ஸ் இது எல்லாமே நீங்க ரெடி பண்ணிட்டு எந்த அட்ரஸ்க்கு வர சொல்லியிருக்காங்களோ அந்த அட்ரஸ்க்கு நேரடியா நீங்க வந்து ஆஜராகிற மாதிரி பாத்துக்கோங்க. அந்த டைமிங்க்கு ஒரு half an hourக்கு முன்னாடி நீங்க நேரடியா போற மாதிரி பாத்துக்கோங்க. இதுதான் இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய அப்டேட். வேற ஏதாவது உங்களுக்கு அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்ல மீட் பண்ணுவோம். என்னுடைய சார்பாகவும் நம்ம சேனல் சார்பாகவும் இன்டர்வியூ போறவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.